Hi everybody, welcome to Straight Plus. Today the English tips, the spoken English tips. As usual, I'm going to explain something. The heading should. Today should. The word should. I think you should have heard about this. You would have heard about this. The should and spoken English is very important. அநேகமானளுக்கு சில டவுட் இருக்கு. ஆனால் சிம்பிள் விஷயம் தான். இந்த அடுத்த விஷயங்கள் should have, would have, could have அந்த அப்படியே நான் போடுவேன் ஃபியூச்சரில். அதுக்கு சில குழப்பங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வைக்கணும். ஓகே, இன்றைக்கு நான் ஷுட்டை சிம்பிளாக பார்ப்போம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி பார்க்குறேன். should is commonly used in spoken English. It is a modal verb, you know that. It expresses advice, first advice பண்ணுறது, and obligations, கடமை, expectation, எதிர்பார்ப்பு, or probability, சாத்தியக்கூறுகள். Here are a few examples of how should can be used in spoken English. Okay, some example and சின்ன example you have to practice. நிறைய விஷயங்களை போட்டு நிறைய வசனங்கள் போட்டு வளமையாக இப்போ குழப்பி இங்கிலீஷை குழப்ப நான் விரும்பல. பட் சிம்பிளாக ஒன் எக்ஸாம்பிள் தர நீங்கள் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கூகுள் இருக்குது, உங்களுக்கு ஹைலேஸ் ஃபோன் இருக்குது, வழியாக சர்ச் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இப்போ ஈஸியாக படிக்கிறது ஈஸி. இப்போ மாடர்ன் வேர்ட்ஸில் ஈஸியாக படிச்சிடலாம். இன்ட்ரெஸ்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ அட்வைஸ் வெரி பார்ப்போம். அட்வைஸ் அப்போ யூ ஷுட் ஸ்டடி ஃபார் யூ எக்ஸாம் இஃப் யூ வாண்ட் டு டூ வெல். இது நான் சொல்கிறேன், நீ நல்லா செய்யணும்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாமில் படிச்சு நல்லா படிக்க வேணும். அட்வைஸ் பண்ணுறது. யூ ஷுட் கோ டு டெம்பிள், யூ ஷுட் டூ திஸ், இன் திஸ் வே யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். ஓகே, சுட் யூ கொஸ்டின் ஆக்குறது, யூ ஷுட்னா செய்யக்கூடாது, நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் அவ்வளோதான். அடுத்த obligations. I should call my parents to let them know I arrived safely. ஓகே, அப்போ நான் பாதுகாப்பாக வந்துட்டேன் அறிவிக்கிறதுக்கு பேரண்ட்ஸுக்கு நான் கால் பண்ண வேண்டும். இது ஒரு அப்ளிகேஷன், கடமை. நீங்கள் ஒரு இடத்துல போட்டு சேர்த்துட்டீங்க, குழம்பு போட்டிங்க, இல்லை வெளிநாட்டு போட்டிங்கன்னா பேரண்ட்ஸுக்கோ ஒய்ஃபுக்கோ நீங்கள் அறிவிக்க வேண்டிய கடமை இருக்குது, அப்ளிகேஷன்ஸ். அப்போ நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிப்பேன், என்ன நார்மல். I should call my parents to let them know I arrived safely. இவ்வளோ in this way you have to practice. நீங்கள் வேறு வேர்ட்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அவ்வளோதான். அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ the weather should be nice tomorrow. அப்போ டேஸ்ல ஹாட் கிளைமேட் இருக்குது, வெரி இப்போ சொல்லுங்க இஸ் வெரி ஹாட்னு. அப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம் the weather should be nice tomorrow. நாளைக்கு காலையில் நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படியே சமயத்தில் எக்ஸ்பெக்டேஷன், நான் எதிர்பார்க்குறது. weather should be nice tomorrow. Our country economic problem should be nice next month. In this way you have to create the sentences, expectations. At the probability அந்த சாத்தியக்கூறுகள். எக்ஸாம்பிள், if you leave now you should arrive at the airport on time. இப்போ நீங்கள் இப்போ வலிக்கிட்டா ஏர்போர்ட்டுக்கு சரியான டைமுக்கு வர வேண்டும். அப்போ வரக்கூடிய மாதிரி சாத்தியக்கூறு இருக்கா. if you leave now you should arrive at the airport on time. Okay, it is important to note that the use of should in spoken English can vary depending on the context, tone and emphasis. Okay, இது மாறுபடும். அதில் என்ன மாதிரி அந்த விஷயம், அது என்ன டைமில் இப்போ இந்த வலியுறுத்துறோமோ அப்படியான கட்டங்களில் அந்த யூஸ் மாறுபடும். நீங்கள் கிராமரில் படித்த மாதிரியே இங்கே ஸ்போக்கனில் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, கிராமர் பேசிக் கிராமர் முக்கியம் கிராமர். பட் கிராமரே யோசிச்சிருந்தீங்கன்னா ஆங்கிலம் கதைக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ ஷுட்டை சுட் அடுத்த மஸ்ட்ன்ற கொஞ்சம் ஸ்ட்ராங், சுட்டை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மஸ்ட்ன்ற. அதை நான் மஸ்ட்டை பிரிச்சல இல்லை, ஸ்ட்ராங்காக சொல்கிற விஷயம் நீங்கள் மஸ்ட்டை பாய்க்கலாம். இது ஸ்ட்ராங் இல்லாமல் நார்மலாக பாய்க்கக்கூடிய ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, அப்போ நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்த டிப்ஸில் நாங்கள் சுட் ஹேவ், குட் ஹேவ், மஸ்ட் ஹேவ், வுட் ஹேவ்ன்ற கம்ப்ளெக்ஸான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேசிக் தெரியும்னா இந்த வழி நான் போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டூ ப்ராக்டிஸ் எவ்ரிடே. வித்தவுட் ப்ராக்டிஸ் யூ கான் ஸ்பீக் இங்கிலீஷ். எவ்ரிடே ப்ராக்டிஸ். அண்ட் இப்போ சர்ச் பண்ணுங்கள், நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாட்ச் டிவியில் இங்கிலீஷ் நியூஸோட போக நீங்கள் பார்க்கலாம். அதன் மூலமாக நீங்கள் ஆங்கிலத்தை வளர்த்துக்கொள்ளலாம். ஓகே, நிறைய படிக்கணும், நிறைய எழுதணும், நிறைய வேர்ட்ஸ் பாடமாக்கணும், ஒரு நாள் எல்லாம் படித்து முடிக்கலாது. பட் ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். வொக்காபுலரி சம்மந்தக்கூடிய நான் போடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கேட்கிறேன். வொக்காபுலரி, வித்தவுட் வொக்காபுலரி யூ கான் ஸ்பீக் இங்கிலீஷ். வேர்ட்ஸ் தானே முக்கியம், என்ன வேர்ட்ஸ் முக்கியம். ஸோ ஓகே, அப்போ அந்த ஃப்ரீ டைமில் நான் போடக்கூடிய இருக்கும். இந்த ஃப்ரீ டைம் கடன் பிஷு தானே, ஃப்ரீ டைமில் உங்களுக்கு போட. ஓகே, எப்படியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் இங்கிலீஷ் டிப்ஸ், இல்லை ஒரு ஹாட் நியூஸ், அல்ல ஒரு மெடிக்கல் டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, அண்டில் தென் பாயா, டேக் கேர்.